மகாவதார். இந்த பெயரை கேட்டாலே வெறும் நம்ம பூமி மட்டுமல்ல, பல கோடி பூமிகள், பல ஆயிரம் ஜீவராசிகள், சித்தர்கள், பிரம்மாண்ட சிருஷ்டிகள், இந்த பூலோகத்தில் வாழும் எல்லா மனிதர்களும் இவர் ஒரு தடவையாவது பார்க்க முடியாதா என்று இமயமலையில் வாழும் எத்தனையோ ரகசியமான நாகரீகங்கள் இப்போ வரைக்கும் இவருடைய தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்டவருடைய கதையை வாங்க இந்த காமிக் வர்ஸில் கேட்போம். வருஷத்துக்கும் முன்னால் இந்த ஒரு அற்புதமான ஒரு வரலாறை கேளுங்க. பரங்கிப்பேட்டை, தமிழ்நாடு. இந்த ஒரு குட்டி கிராமத்தில் நவம்பர் 30 மகாவதார் பாபாஜி என்று இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்னா, அந்த காலத்தில் சின்ன ஒரு சிறுவனா தாயோடைய வயிற்றில் சாதாரண பிறவி எடுத்தவர் தான் இந்த நாகராஜ். நாகராஜ் அவர்களுடைய அப்பா ஒரு சிவன் கோவிலில் புரோகிதராக இருந்தவர். எப்பயுமே நாகராஜ் அந்த கோவிலை சுற்றி, லிங்கத்தை சுற்றி அந்த மணி ஓசைகள் ஒவ்வொரு தடவையும் கேட்கும்போது இவருடைய ஆன்மீக சிந்தனைகள் நல்லாவே வளர்ந்து, ஓம் நம சிவாய் அப்படின்ற ஒரு மந்திரம் இவர் எப்பயுமே மனதில் நினைத்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் சிறுவன் நாகராஜ் அந்த லிங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு குட்டி மாம்பழம் இருந்தது. இது இவருக்கு ஒரு பரீட்சையாக இருந்திருக்கலாம் அந்த காலத்தில். அந்த மாம்பழத்தை பசி வரும்போது இவர் சாப்பிட்ட பிறகு அம்மாவும் அப்பாவும் இவரை ஒரு மரத்தில் கட்டி எல்லா கிராமத்தில் இருக்கிற ஊர் மக்கள் முன்னாடி, இப்படி ஒரு அற்புதமான பிரசாதத்தை தெய்வத்துக்கு வச்சா நீ சாப்பிட்டுட்டிய அப்படின்னு எல்லாரும் முன்னாடி அந்த ஒரு குழந்தைய கட்டி துன்புறுத்தினார்கள். அந்த துன்பத்தில் நாகராஜ் அழவில்லை, சோகமாகவில்லை. அவரை பற்றி அவர் தப்பாக கூட நினைக்கல. தாய் தந்தையர்கள் ஒவ்வொரு மக்களையும் தப்பாக நினைக்கல. அந்த நிலையில் ஓம் நம சிவாய என்ற அந்த மந்திரத்தை மட்டும் ஜபித்து உட்கார்ந்தார். இதை பார்த்த ஊர் மக்கள் பிரமிச்சு போய், இந்த மாதிரி ஒரு குழந்தை இந்த உலகத்திலே இல்லையே அப்படின்று ஒவ்வொரு மனிதனும் அங்கே தெய்வத்தோடைய மறு ரூபத்தை இந்த சிறுவன் நாகராஜ் கண்காணித்தார். நாகராஜ் வீட்டுக்கு வந்த பிறகு அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருத்தப்பட்டு, உன்னை நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு குட்டி நந்தி பொம்மையை நாகராஜ் அவர்களுக்கு தன்னுடைய தந்தை கொடுத்தார். குழந்தையாக இருக்கும்போது 3 வயதிலேயே நாகராஜ் எப்பயுமே தன்னுடைய அம்மாவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தது பெரிய ஆசீர்வாதம் என்று தன்னுடைய அம்மா எப்பயுமே அவனை கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, இந்த சிறுவன் பெருசாக எதையுமே சாப்பிட்டதில்லை. சாதம், பருப்பு, வெல்லம் உட்கொண்ட எந்த சுவையான இனிப்பாக இருந்தாலும் இவர் அந்த இனிப்பான ஸ்வீட்ஸை மட்டும்தான் சாப்பிடுவார். எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் உட்கார்ந்து குட்டி பையனாக இருந்தாலும் தாய் ஊட்டி விடுறதை தாண்டி தன்னுடைய தட்டில் சாப்பாடை தானே போட்டுக்கிட்டு தானே சாப்பிடுவார். இது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். இப்பேற்பட்ட ஒரு நாகராஜ் உடைய வாழ்க்கை இனிமே தான் மாறப்போகுது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கண் கலங்கிய இந்த ஒரு நொடி நம்ம யோசித்தால், அந்த நொடியில் அந்த தாய் அப்படி செய்யலைன்னால் இன்னைக்கு நம்ம நாகராஜ பாபாஜியை பார்த்துருக்கவே முடியாது. ஒரு துணியில் கட்டி வச்ச
மண்பானையில் பழாப்பழத்தை எடுத்து, பாவம் பசி, ரொம்ப பசி, அந்த சூழலில் அந்த பழாப்பழத்தை எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியாமல் கீழெல்லாம் சிந்தி நாகராஜ் அவர்கள் சாப்பிட்டுட்டார். அப்போ தாய் வந்து ஏதாவது வாய்க்குள்ளே போய் சிக்கிக்க போதேன்னு துணி எடுத்து இதில் துப்புன்னு அந்த ஒரு பழாப்பழத்தை வெளியே எடுத்துட்டான். அப்போ அந்த வாயை மூடுற அந்த சூழலில் இவர் முதல் முறையாக சப்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு சக்குன்னு ட்ராவல் ஆகிறார் 3 வயதிலேயே. இப்போ தான் நாகராஜ் அவர்களுடைய உண்மையான சுயரூபம் வெளியே வருது. இதுக்கப்புறம் நாகராஜ் எங்கே போனார், என்ன ஆச்சு? Whispers in the Himalayas call, through the wind, through the soul, through it all. You are the fire beyond the form, infinite eye in the cosmic storm, a timeless force, no fate can bind, the master of space, the keeper of time. From every world your echoes rise, through endless realms and hidden skies. Babaji, the eternal flame, the multiverse speaks your through ancient rivers, sacred breath, in every atom you reside. The pulse that dances life and death, the truth no veil can hide. You guide the ones who dare to see beyond illusion's gate, a silent hand in destiny, the architect of fate. From forgotten paths to cosmic seas,